வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் பயோசுவாலஜி ஜுவாலஜி உள்ள சாப்டர் 1 த லிவிங் வேர்ல்ட் பார்ட் 1. ஸோ இதில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா டைவர்சிட்டி, கிளாசிஃபிகேஷன், டாக்ஸானமி, டொமைன்ஸ், hierarchy, nomenclature, concept of species, and the last one tools for the study of taxonomy. ஸோ இதில் வந்து இன்ட்ரோடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லிவிங் ஃபார்ம் கோஎக்ஸிஸ்ட் இன் த எர்த் அப்படின்னு சொல்லுவோம். கோஎக்ஸிஸ்ட் அப்படின்ற டேர்ம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எல்லா ஆர்கனிசமும் வந்து இந்த எர்த்தில் தனித்தனியாக வாழல, சேர்ந்து வாழுது. அதை சேர்ந்து வாழ்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கோஎக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மொத்தமாக எவ்வளோ ஸ்பீஷஸ் இந்த எர்த்தில் இருக்குன்னா 8.7 மில்லியன் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா அப்படின்னா கண்டுபிடிக்கல. 86 ஸ்பீஷஸ் ஆன் லேண்டும் 91 ஸ்பீஷஸ் ஆன் த சீயும் வந்து இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த அனிமல்ஸை வந்து நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு லோவர் கிளாஸ்லேருந்து படிச்சிருக்கோம். ஸோ லேபர், ஃபார்மிங், பெட்ஸ் அண்ட் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நம்ம புக்கில் இருக்குது. இதில் வந்து லேபர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து எல்லாமே வந்து நம்ம இது வேலையெல்லாம் ஈஸியாக செய்கிறதுக்கு, ஒரு திங்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கேரி பண்ணுறதுக்கு மாட்டு வண்டியில் அந்த மாதிரிலாம் முன்னாடி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அடுத்து விவசாயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்து செல்ல பிராணியாக யூஸ் பண்ணுறோம். அந்த லாஸ்ட் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு லாபம் தரும் வகையில் வந்து நம்ம அனிமல்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஒரு அனிமல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அதுக்குன்னு ஒரு யூனிக்குன்னு சொல்லும்போது தனி பண்பு என்னென்ன கேரக்டர் எல்லாம் இருக்குது அதை சொல்லும்போது தனி பண்புகள் என்ன அப்படின்னு பார்க்குறது தான் யூனிக் கேரக்டர்ஸ். அடுத்து அது எந்த இடத்துல வாழுது, ஹேபிட்டட். ஸோ லிவிங் பிளேஸ் ஆஃப் அன் ஆர்கனிசம் படிச்சிருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஆர்கனிஸோடைய ஹேபிட்டட் தெரிஞ்சுக்கணும். அதோடைய பிஹேவியர் எப்படி இருக்குது, ஒரு டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சரோ லோ டெம்பரேச்சரோ அதோடய பிஹேவியர் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். அந்த லாஸ்ட் ஒன் இஸ் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப். எந்த ஆர்கனிசத்துலேருந்து அது உருவாச்சு அப்படின்னு சொல்லி அதோடைய ஆன்சிஸ்டர் யார். இப்போ ஹியூமன் பீயிங் சொல்லும்போது மங்கி தான் ஹியூமனோடைய ஆன்சிஸ்டர். ஸோ அதே மாதிரி இதை வந்து நம்ம அதோடைய ஆன்சிஸ்டர் யாருன்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து இந்த டாப்பிக்கில் நம்ம வந்து பார்க்குறது வந்து டைவர்சிட்டி இன் லிவிங் வேர்ல்டு. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டாபிக். ஸோ இது இந்த டேர்ம் ஃபஸ்ட்டு யார் காயின் பண்ணது அப்படின்னா வால்டர் ரோசன் 1985 இந்த டேர்ம் வந்து காயின் பண்ணார். அடுத்து டிஃபைன் பண்ணது யார் அப்படின்னா இடி வில்சன். ஸோ கரெக்டான டெஃபினேஷன் ஒரு 2 மார்க் கொஷின் கேட்கும்போது எப்படி எழுதணும் அப்படின்னா presence of large number of species in a particular ecosystem is called biodiversity. ஸோ காமனாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு தெரியும் எர்த்தில் டிஃப்ரெண்ட் ஆர்கனிசம்ஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் ஆர்கனிசம்ஸ் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ஹேபிட்டட்ஸ். ஸோ ஹேபிட்டட் சொல்லும்போது லிவிங் பிளேஸ், அதை வந்து ஈகோசிஸ்டம் சொல்லலாம். ஸோ வேறு ஆர்கனிசம் வேறு பிளேஸில் வந்து வாழ்கிறத வந்து நம்ம பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஏஜி டான்ஸ்லே 1935 ஈகோசிஸ்டம்னா என்ன அப்படின்னு ஒரு கரெக்ட் டெஃபினேஷன் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இது டெஃபினேஷன் என்ன அப்படின்னா இட் இஸ் அ கம்யூனிட்டி ஆஃப் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அண்ட் தேர் இன்டர் ரிலேஷன்ஷிப். ஸோ பயோட்டிக் அப்படின்னு சொல்லும்போது லிவிங் ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம பயோட்டிக் சொல்லுவோம். ஏபயோட்டிக் வந்து நான் லிவிங் ஃபேக்டர்ஸ். ஸோ பயோட்டிக் சொல்லும்போது பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தனியாக வாழாது, எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஆக்சிஜன், வாட்டர், டெம்பரேச்சர் அந்த மாதிரி ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது ரெண்டுமே பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் வந்து தே ஹாவ் அ இன்டர் ரிலேஷன்ஷிப். ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம். ஸோ லிவிங் திங்ஸ் அப்படின்னாலே அதுக்குன்னு சொல்ல கேரக்டர்ஸில் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம லோவர் கிளாஸில் வந்து லிவிங் அண்ட் நான் லிவிங்கோடைய டிஃப்ரென்சியேஷன் படிச்சிருப்போம். தே ப்ரீத், தே டு நாட் ப்ரீத், தே மூவ், தே டு நாட் மூவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லிவிங் சொல்லும்போது தே ரீப்ரொடியூஸ் சொல்லுவோம். நான் லிவிங் தே டு நாட் ரீப்ரொடியூஸ் அப்படின்னு நம்ம லிவிங் அண்ட் நான் லிவிங் டிஃப்ரென்சியேஷன் படிச்சிருப்போம். ஸோ அது லிவிங்னாலே அதுக்குரிய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுது இந்த லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் செல் ஆர் ஆர்கனைசேஷன். ஸோ என்ன செல் ஆர் ஆர்கனைசேஷன் என்ன? ஆல் லிவிங் திங்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் செல்ஸ். ஸோ செல்ஸ்குள்ளே ஆர்கனல்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதுதான் வந்து செல் ஆர் ஆர்கனைசேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் நியூட்ரிஷன். தே கெட் தேர் ஃபுட். அந்த நியூட்ரிஷன் சொல்லும்போது ஃப்ரம் இன்ஜெஷன்லேருந்து டைஜஷன், எஜஷன் வரைக்கும் இதெல்லாம் பார்க்குறது நியூட்ரிஷன். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். ஸோ தே ப்ரீத் அப்படின்னு சொல்லலாம்.
Next is metabolism. So metabolism வந்து நமக்கு தெரியும் anabolism and catabolism ரெண்டு ப்ராசஸும் சேர்ந்தால் தான் மெட்டபாலிசம். ஸோ மெட்டபாலிக் ப்ராசஸ் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து பிரேக் ஆகி அதுலேருந்து எனர்ஜி கிடைக்கிறது. ஸோ திஸ் இஸ் ப்ராசஸ் கால் மெட்டபாலிசம். அண்ட் க்ரோத். ஸோ ஒவ்வொரு ஆர்கனிசம் வந்து வளருதுன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் இஸ் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலைன்னு சொல்லும்போது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டருக்கு வந்து அது வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது. இப்போ நம்மளுக்கே வந்து லைட்டாக ஏதாவது சூடு பட்டுருச்சுன்னா டக்குன்னு கையை வந்து நம்ம தள்ளி வைப்போம். ஸோ இதுதான் வந்து ரெஸ்பான்ஸ். ஸோ ஒவ்வொரு ஸ்டிமுலைக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை. நெக்ஸ்ட் இஸ் மூவ்மெண்ட். தே மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஸோ பிளான்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோடைய பார்ட்ஸ் இப்போது இது ஸ்டெம் வந்து தே மூவ் டுவர்ட்ஸ் த சன்லைட் பார்க்குறோம். ரூட் வந்து மூவ் டுவர்ட்ஸ் த வாட்டர் எல்லாம் அண்டர் த சாயில் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ரீப்ரொடக்ஷன். ப்ரொடியூசிங் தேர் ஆஃப்ஸ்ப்ரிங் அதை ப்ரொடியூசிங் தேர் ஓன் கைண்ட் அப்படிங்கிறது தான் ஒரு ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய ஸ்பீஷஸை திருப்பியும் ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் இஸ் எக்ஸ்க்ரீஷன். ஸோ ரிமூவல் ஆஃப் வேஸ்ட் ஃப்ரம் த பாடி இஸ் கால் எக்ஸ்க்ரீஷன். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அடாப்டேஷன். அடாப்டேஷன் சொல்லும்போது அட்ஜஸ்டிங் டு த என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட்டில் என்னென்ன கண்டிஷன் இருந்தாலும் அதுக்கேற்றாப்பில் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு தான் அடாப்டேஷன் பேர். இந்த லாஸ்ட் ஒன் இஸ் ஹோமியோஸ்டாசிஸ். ஸோ என்விரான்மெண்ட்டில் என்ன சேஞ்ச் இருந்தாலும் இன்டர்னல் என்விரான்மெண்ட் ஒவ்வொரு பாடிக்குள்ளே இருக்க என்விரான்மெண்ட் வந்து ஒரே மாதிரி வச்சுக்கிறதுக்கு பேர் தான் ஹோமியோஸ்டாசிஸ். ஹோமியோ வந்து பேலன்ஸ் அல்ல சேமாக வச்சுக்கிறது. அடுத்து நம்ம பார்க்குறது நெசசரி ஃபார் கிளாஸிஃபிகேஷன். இப்போது ஒரு அனிமலை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஆர்கனிசத்தை ரொம்ப டீப்பாக அப்சர்வ் பண்ணணும். அதுக்கு அடுத்து என்னச்சுன்னா அதோடைய இன்டர் ரிலேஷன்ஷிப்ஸை வந்து நம்ம படிக்கணும். ஸோ ஒரு ஸ்பீஷஸ்க்குள்ளே எப்படி பிஹேவ் பண்ணுது, ஒரு ஸ்பீஷஸ்க்கு இன்னொரு ஸ்பீஷஸுக்கும் எப்படி பிஹேவ் பண்ணுது, ஸோ அதெல்லாமே வந்து நம்ம படிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் த செகண்ட் டாபிக், நீட் ஃபார் கிளாஸிஃபிகேஷன். கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா அரேஞ்சிங் இன் கேட்டகரிஸ். கேட்டகரிஸ் சொல்லும்போது குரூப். ஒரு கடைக்கு போனால் என்ன அப்படின்னா நம்ம எல்லா திங்ஸும் வந்து மொத்தமாக கடந்து நம்ம ஈஸியாக எடுக்க முடியாது. அதே இது வந்து ஆயில் தனியாக, அதுக்கப்புறம் பல்சஸ் தனியாக, அந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும்போது நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் அனிமல்ஸை வந்து அதோடைய கேரக்டர்ஸ் கன்சிடர் பண்ணி தனியாக குரூப் பண்ணுறதுக்கு பேர் தான் கிளாஸிஃபிகேஷன். ஸோ டெஃபினேஷன் சொல்லும்போது இட் இஸ் த ப்ராசஸ் பை விச் திங்ஸ் ஆர் குரூப்ட் இன் கன்வீனியன்ட் கேட்டகரிஸ். அது கன்வீனியன்ட் கேட்டகரிஸ் சொல்லும்போது குரூப்ஸ் நமக்கு ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி கூடிய குரூப்ஸில் வந்து நம்ம திங்ஸ் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால் கிளாஸிஃபிகேஷன். ஸோ இந்த இதில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அனிமல்ஸை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு லெவலாக நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இந்த லெவலுக்கு பேர் வந்து டாக்ஸா. லோவர் கிளாஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. லோவர் கிளாஸில் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா டாக்ஸா. டாக்ஸாங்கிறது வந்து ப்ளூரல் ஃபார்ம். அதே சிங்குலர் சொல்லும்போது டாக்ஸான். ஒரு கிங்டம்ங்கிறது ஒரு டாக்ஸான், ஃபைலம் ஒரு டாக்ஸான். ஸோ தனியாக சொன்னால் ஒவ்வொன்றும் டாக்ஸான்னு சொல்லுவோம். மொத்தமாக எல்லா லெவலையும் சொல்லும்போது டாக்ஸா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வந்து டாக்ஸாக்குரிய நம்ம டெஃபினேஷன் என்ன, சயின்டிஃபிக் டேர்ம் யூஸ்ட் ஃபார் த கேட்டகரிஸ். அதுக்கு பேர் தான் வந்து டாக்ஸா. ஸோ டாக்ஸானமி கீழே நம்ம பார்க்குறது டாக்ஸானமியோட டெஃபினேஷன். ஸோ த சயின்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இஸ் கால்ட் டாக்ஸானமி அப்படிங்கிறது தான் டாக்ஸானமியோட டெஃபினேஷன். வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்த பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா சயின்டிஃபிக் ஸ்டேஜஸ் தட் ஆர் பேசிக் டு டாக்ஸானமி. ஸோ இதில் வந்து 4 ஸ்டேஜஸ் இருக்குது. கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன், நாமன்க்ளேச்சர், கிளாஸிஃபிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆர்கனிசத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அதோட கேரக்டர்ஸ் எப்படின்னு பார்க்கணும். எக்ஸ்டர்னல் கேரக்டர் எப்படி இருக்குது, இன்டர்னல் கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுலாம் கேரக்டரைசேஷன். ஐடென்டிஃபிகேஷன் அது என்ன ஆர்கனிசம் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் இஸ் நாமன்க்ளேச்சர்னா அதுக்குன்னு ஒரு தனி நேம் கொடுக்குறது தான் நாமன்க்ளேச்சர். நேம் அடுத்து கிளாஸிஃபிகேஷன் சொல்லும்போது ஒரு பர்டிகுலர் குரூப்பில் வந்து அதை நம்ம கிளாஸிஃபை பண்ணணும். அதுக்குன்னு ஒரு ஃபைலம் கொடுக்கணும், ஒரு ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷஸ் அந்த மாதிரி ஒரு நேம் கொடுத்து அதை ஒரு குரூப்பில் வைக்கிறதுக்கு பேர் கிளாஸிஃபிகேஷன். ஸோ இதெல்லாம் வந்து சயின்டிஃபிக் ஸ்டேஜஸ் பேசிக் ஃபார் த டாக்ஸானமி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு 5 மார்க் கொஷின். பேசிக் நீட் ஃபார் கிளாஸிஃபிகேஷன் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய 5 மார்க் கொஷின். இதில் வந்து ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. ஈச் கேரிஸ் 1 மார்க்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆர்கனிசத்தை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். அந்த ஆர்கனிசம் வந்து அது மாதிரி ஸ்பீஷிஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு அனிமல் நம்ம டிஸ்கவர் பண்ணுறோம், அதோடைய எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் டாக் மாதிரி கேட் மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம அது வந்து ரிலேட்டட் ஸ்பீஷஸ்லேருந்து என்னென்ன மாதிரி அதோடைய கேரக்டர்ஸ் டிஃபராக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அடுத்து வேரியேஷன். ஸோ அதோடைய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத பார்க்குறது. வேரியேஷன்னா அதை இப்போ டாக் மாதிரி கேட் மாதிரி சொல்கிறோம். ஸோ இந்த ரெண்டு ஆர்கனிசத்தை விட அது வந்து எப்படி வேறுபடுது அப்படின்னு பார்க்குறது. அடுத்து அண்டர்ஸ்டாண்ட் த எவல்யூஷன். எந்த ஆன்சிஸ்டர்லேருந்து இது உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் த எவல்யூஷன். நெக்ஸ்ட் இஸ் கிரியேட் த ஃபைலோஜெனட்டிக் ட்ரீ. ஃபைலோஜெனட்டிக் ட்ரீன்னு சொல்லும்போது அதை வந்து இந்த லெசனில் பின்னாடி பார்ப்போம். ஸோ ஒரு காமன் ஆன்சிஸ்டர்லேருந்து உருவான ஆர்கனிசத்தை வந்து அப்படியே ஒரு ட்ரீ மாதிரி போடுவோம். தட் இஸ் கால் ஃபைலோஜெனட்டிக் ட்ரீ. ஸோ ஃபைலோஜெனட்டிக் ட்ரீ போடணுன்னாலும் நமக்கு வந்து கிளாஸிஃபிகேஷன் தேவை. லாஸ்ட் பார்க்குறது கன்வீனியன்ட்லி ஸ்டடி லிவிங் ஆர்கனிசம். ஸோ ஒரு ஆர்கனிசத்தை பற்றி படிக்கணும் அப்படின்னா நமக்கு கிளாஸிஃபிகேஷன் இருந்தால் தான் நம்ம ஈஸியாக படிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் 1.3 டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ். ஸோ டாக்ஸானமிங்கிறது க்ரீக் வேர்ட். ஸோ இதை வந்து எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா டாக்ஸஸ் அடுத்து நார்மஸ் அப்படின்னு பிரிக்கலாம். டாக்ஸஸ்னாலே அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு அர்த்தம், நார்மஸ்னால் லாஸ். ஸோ ஜென்ரலாக வந்து எப்படின்னா ஒரு ரூல்ஸ் படி தான் நம்ம வந்து அனிமல்ஸை அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அதை தான் வந்து டாக்ஸானமி அப்படின்னு சொல்கிறோம். அரேஞ்சிங் த ஆர்கனிசம் பேஸ்ட் ஆன் ரூல்ஸ் இஸ் கால் டாக்ஸானமி. ஸோ இந்த டாக்ஸானமிங்கிற வேர்டை யார் காயின் பண்ணது அப்படின்னா அகஸ்டின் பைரமஸ் டி கேண்டோல் அப்படின்றவர். எந்த வருஷம்னா 1813. ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி. ஸோ கிளாசிக்கல் ஃபாதர் அப்படின்னு கேட்டால் அரிஸ்டாட்டில். ஸோ அரிஸ்டாட்டில் இஸ் த ஃபாதர் ஆஃப் கிளாசிக்கல் டாக்ஸானமி. கிளாசிக்கல்னு சொல்லும்போது பாரம்பரியம், அந்த காலத்தில் எப்படி அனிமல்ஸ் வந்து பிரித்தாங்க அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா அரிஸ்டாட்டில் தான் ஃபஸ்ட்டு அனிமல்ஸை பிரித்தார். ஸோ அதனால் பாரம்பரிய தந்தை அப்படின்னு சொன்னால் அரிஸ்டாட்டில். நெக்ஸ்ட் இஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி அப்படின்னு சொல்லும்போது கரோலஸ் லின்னேயஸ். கரோலஸ் லின்னேயஸ் தான் இப்போ ஒரு கிளாஸிஃபிகேஷனுக்கு வந்து கண்டுபிடிச்சார். அதனால் வந்து அவரை நம்ம வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் டெஃபினேஷன் ஃபார் டாக்ஸானமி. ஸோ டெஃபினேஷன் சொல்லும்போது 2 டெஃபினேஷன் இருக்குது. ஃபஸ்ட் டெஃபினேஷன் சொன்னால் அப்படின்னா சயின்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம். ஸோ லிவிங் ஆர்கனிசத்தில் அரேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த சயின்ஸ் பேர் தான் டாக்ஸானமி. ஸோ அரேஞ்ச் பண்ணுறது மாத்திரம் இல்லை, அதை வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம், அந்த அனிமல்ஸை பற்றி நல்லா டீட்டெயிலாக டிஸ்கிரைப் பண்ணுறோம், அதுக்கு நேம் கொடுக்குறோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டெஃபினேஷன். செகண்ட் டெஃபினேஷன் சொல்லும்போது அதே மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறோம். எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம், அதுக்குன்னு பிரின்சிபல் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் படி கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ இதுதான் 2 டிஃப்ரெண்ட் டெஃபினேஷன் ஃபார் டாக்ஸானமி. ஸோ ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் என்ன சொல்லுது, சயின்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம்ஸ் அலாங் வித் கிளாஸிஃபிகேஷன், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் நேமிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறோம், தியரிட்டிக்கல் ஸ்டடி ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் வித் டிஃபைன்டு பிரின்சிபல்ஸ், ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் இஸ் சிஸ்டமேட்டிக்ஸ். சிஸ்டமேட்டிக்ஸுங்கிறது வந்து ஒரு க்ரீக் டேர்ம். க்ரீக்கில் வந்து சிஸ்டமேட்டிக்ஸுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஒரு சிஸ்டம் அல்ல சீக்வன்ஸ் சொல்கிறோம். ஸோ எல்லாத்தையும் ஒரு முறைப்படி நம்ம இது பண்ணுறது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ்க்கு வந்து ரெண்டுமே வந்து ஒரே மீனிங், ஒரு சிமிலரான கோல் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்கனிசத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், டிஸ்கிரைப் பண்ணணும், அடுத்து அதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும், அதை வந்து அரேஞ்ச் பண்ணணும். லாஸ்ட் 2 இது வந்து என்னென்னா அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறோம், ப்ரிசர்வ் பண்ணி டாக்குமெண்ட் தயாரிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து மெயின் க்ரைட்டீரியா ஃபார் சிஸ்டமேட்டிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது ஒரு சிஸ்டமேட்டிக்ஸ் ஸ்டடி பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அந்த அனிமல்ஸோடைய எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரியும் பார்க்கணும், என்விரான்மெண்ட்டுக்கு எப்படி அதை அட்ஜஸ்ட் பண்ணுது, அதாவது அடாப்டேஷன்ஸ் பார்க்கணும். அடுத்து இன்டர் ரிலேஷன்ஷிப், ஒரு ஸ்பீஷஸ்க்குள்ளேயே ஒரு ஆர்கனிசத்துக்கும் இன்னொரு ஆர்கனிசத்துக்குள்ளேயே ரிலேஷன்ஷிப், இதெல்லாமே வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ் எல்லாமே வந்து சிமிலராக தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது ஐடென்டிஃபை பண்ணுறோம், கிளாஸிஃபை பண்ணுறோம், நேம் கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கிறனால நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ் ஆர் சிமிலர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். ஸோ அந்த கிளாஸிஃபிகேஷன் எப்படி ஆரம்பித்து எப்படி எந்த வரைக்கும் இப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்குறது தான் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். ஸோ பழங்காலத்தில் வந்து
ஆர்கனிசத்தை வந்து நம்ம எப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னா பெனிஃபிஷியல் அண்ட் ஹார்ம்ஃபுல், நமக்கு யூஸாக இருக்குது, நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது அப்படின்னு 2 கேட்டகரியாக வந்து பிரிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம். அது எந்த இடத்துல வாழுது, அது ஹேபிட்டேட்டை பார்க்குறோம். மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்லும்போது அது எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு வெளியிலேருந்து ஒரு ஆர்கனிசத்தை பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் மார்ஃபாலஜி. ஸோ இது 2 தான் வந்து அந்த காலத்தில் எடுத்துக்கிட்டாங்க. ஒன்று ஹேபிட்டேட்டை எடுத்துக்கிட்டாங்க, அடுத்து மார்ஃபாலஜியை மாத்திரம் எடுத்து அதை கிளாஸிஃபை பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் அரிஸ்டாட்டில். ஸோ அரிஸ்டாட்டில்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஃபாதர் ஆஃப் கிளாசிக்கல் டாக்ஸானமின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு அரிஸ்டாட்டில் தான் வந்து கிளாஸிஃபை பண்ணார். அதை வந்து 2 குரூப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணார், அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணார். ஸோ அடுத்து வந்து அது எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத பொறுத்து வந்து கிளாஸிஃபை பண்ணார். வாக்கிங், ஃப்ளையிங், ஸ்விம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோக்கோமோஷனை வச்சு பிரித்தார். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டின் என்ன அப்படின்னா எனைமா அனைமா. ஸோ ஒரு எனைமான்னு சொல்லும்போது ஆர்கனிசம் வித் பிளட், அனைமாங்கிறது ஆர்கனிசம் வித்தவுட் பிளட். ஸோ எங்கெல்லாம் வந்து சயின்ஸில் ஏ அப்படின்ற ஒரு ஒரு லெட்டர் பார்த்தோன்னா அங்கே ஆப்சண்ட் அர்த்தம். ஸோ 2 மார்க் கொஸ்டினில் வந்து நம்ம கேட்கும்போது எனைமா அனைமா சொல்லும்போது ஆர்கனிசம் வித் பிளட் இஸ் கால் எனைமா, ஆர்கனிசம் வித்தவுட் பிளட் இஸ் கால் அனைமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து அரிஸ்டாட்டில் வந்து ரத்தம் உள்ள ஆர்கனிசத்தெல்லாம் வந்து எனைமாலையும், ரத்தம் இல்லாத ஆர்கனிசத்தை வந்து அனைமாலையும் வந்து கிளாஸிஃபை பண்ணார். ஸோ நெக்ஸ்ட் இஸ் வந்து லிமிட்டேஷன் ஆஃப் அரிஸ்டாட்டில்ஸ் கிளாஸிஃபிகேஷன். ஸோ அரிஸ்டாட்டிலோடைய இதில் வந்து என்னெல்லாம் வந்து லிமிட்டேஷன் இருந்தது அப்படின்னு பார்க்குறது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டேட்போல், ஃப்ராகோடைய டேட்போல் எதில் இருக்கும் அப்படின்னா வாட்டரில் இருக்குது, ஆனால் ஃப்ராக் வந்து லேண்டில் இருக்கும். ஸோ இதை வந்து ஹேபிட்டேட்டை வச்சு அவர் கிளாஸிஃபை பண்ணும்போது இதை வந்து எதில் கிளாஸிஃபை பண்ணியிருந்திருப்பாருங்கிறது நமக்கு கிளியராக தெரியல. நெக்ஸ்ட் இஸ் ஃப்ளையிங், அதை மூமெண்ட்டை வச்சு கிளாஸிஃபை பண்ணும்போது ஒரு ஃப்ளையிங்ன்ற கேட்டகரியில் வந்து அவர் அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணார். நமக்கு தெரியும் பேர்ட்ஸ், பேட்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் எல்லாமே வந்து பறக்கக்கூடியது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரே கேட்டகரியில் இருக்குமா அப்படின்றது அது ஒரு லிமிட்டேஷன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது சம் பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளைட்லெஸ், பறக்க முடியாத பேர்ட்ஸ் வந்து இருக்குது, அதை வந்து நம்ம பேர்ட்ஸ்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் ஈமு, ஆஸ்ட்ரிச் அண்ட் பென்குயின், இதெல்லாம் வந்து பறக்க முடியாது, ஆனாலும் தே கம்ஸ் அண்டர் பேர்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து லிமிட்டேஷன். ஸோ இவருடைய கிளாஸிஃபிகேஷன் எவ்வளோ வருஷம் வரைக்கும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது 2000 வருஷங்கள் வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருக்கோம். தட் இஸ் அப் டு 1700. நெக்ஸ்ட் இஸ் தியோப்ரட்டஸ். தியோப்ரட்டஸ் யார் அப்படின்னா அரிஸ்டாட்டிலோடைய ஸ்டூடெண்ட். ஸோ அவரை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் பாட்டனி அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அவர் ஃபாதர் ஆஃப் பாட்டனி அப்படின்னு சொல்கிறோம்? நியர்லி 18,000 பிளான்ட் ஸ்பீஷஸை வந்து அவர் படித்து டிஸ்கிரைப் பண்ணிக்கிறனால அவர் வந்து ஃபாதர் ஆஃப் பாட்டனி அப்படின்னு சொல்கிறோம். ஹீ கண்டினியூ ரிசர்ச் ஆன் பிளான்ட்ஸ். ஸோ பிளான்ட்ஸ் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே இந்த தியோப்ரட்டஸ் வரைக்கும் வந்து நம்ம கிளாஸிஃபிகேஷன் இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து ஒரு கேப் இருந்தது. எவ்வளோ வருஷம் வரைக்கும் அப்படின்னா 16th century வரைக்கும் ஒரு கேப் இருந்தது. நெக்ஸ்ட் இஸ் ஜான் ரே. ஜான் ரே சொல்லும்போது ஸ்பீஷஸ்க்குன்னு ஒரு டெஃபினேஷன் கொடுத்தது ஜான் ரே. ஸோ அவர் ஸ்பீஷஸ்க்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்தாரு அப்படின்னா அல்டிமேட் யூனிட் ஆஃப் டாக்ஸானமி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீஷஸ் சொன்னார். அவர் எழுதின புக்கு பேர் என்ன அப்படின்னா மெத்தோடஸ் பிளானட்டேரியம் நோவா அப்படிங்கிற புக்கை வந்து 1682 வந்து பப்ளிஷ் பண்ணார். ஸோ அதில் வந்து 18,000 பிளான்ட் ஸ்பீஷஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ இவர் வந்து நிறைய படித்ததை வந்து படிச்சுட்டு இது என்ன சொன்னார் அப்படின்னா முதல்ல வந்து கொஞ்சம் கேரக்டர்ஸ் தான் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஒரு அனிமலை கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கேரக்டர் மாத்திரம் எடுத்தாங்க. ஆனால் இவர் வந்து என்னென்னா மெனி கேரக்டர்ஸை வந்து எடுத்து அனிமல்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னாரு. ஸோ ஹிஸ் கிளாஸிஃபிகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் மெனி கம்பைன்ட் கேரக்டர்ஸ். நெக்ஸ்ட் இஸ் அபவுட் கரோலஸ் லினேயஸ். ஸோ ஏற்கனவே பார்த்தோம் ஹீ இஸ் கால்ட் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி. ஸோ மாடர்ன் சிஸ்டமேட்டிக்ஸை இது ஃபவுண்டேஷன் இது ஒரு பேசிக் இது கொடுத்ததும் கரோலஸ் லினேயஸ் தான். அதே மாதிரி சயின்டிஃபிக் சிஸ்டம் ஆஃப் டாக்ஸானமி உருவாக்குனது கரோலஸ் லினேயஸ். நமக்கு எல்லாம் லோயர் கிளாஸ்லேருந்து தெரியும் பைனாமியல் நாமன்கிளேச்சர். ஸோ இதையும் உருவாக்குனது கரோலஸ் லினேயஸ் தான். பைனாமியல் நாமன்கிளேச்சர்னு சொல்லும்போது நேமிங் ஆர்கனிசம் வித் 2 நேம்ஸ். ஸோ ஒவ்வொரு ஆர்கனிசத்துக்கும் 2 நேம்ஸ் கொடுக்கறதுக்கு பேர் தான் பைனாமியல் நாமன்கிளேச்சர். ஸோ இதை வந்து இது பண்ணவர் கண்டுபிடிச்சு நமக்கு வந்து இன்ன வரைக்கும் அதை ஃபாலோ பண்ண வச்சவர் வந்து கரோலஸ் லினேயஸ்.
ஸோ இதில் நம்ம பார்க்குறது கிளாசிக்கல் டாக்ஸானமி வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ். ஸோ இதை வந்து பல வருஷங்களாக ஃபாலோ பண்ணாங்க. அடுத்து 1950 வந்து உருவானது வந்து நியூமரிக்கல் டாக்ஸானமி. ஸோ இந்த நியூமரிக்கல் டாக்ஸானமின்னு சொல்லும்போது என்னென்னா சிமிலாரிட்டிஸையும் டிஃப்ரென்சஸையும் வந்து ஸ்டாட்டிஸ்டிக் மெத்தடில் வந்து எவால்வேட் பண்ணி அதை கம்ப்யூட்டரில் அனலைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நியூமரிக் டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப் வந்து கிடைக்கும். ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ்க்கு இடையில வந்து எவ்வளோ டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு வந்து கொடுக்கக்கூடியது தான் நியூமரிக்கல் டாக்ஸானமி. ஸோ இந்த டயக்ராமில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபைலோஜெனட்டிக் ட்ரீ வந்து பார்க்குறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிறது வந்து இந்த வெர்டிப்ரேங்கிறத நம்ம பார்க்குறோம். வெர்டிப்ரேன்னு சொல்லும்போது இந்த லைனுக்கு, இந்த கீழே உள்ள லைனுக்கு மேலே இருக்க எல்லா ஆர்கனிசத்துலையும் என்ன இருக்குது அப்படின்னா பேக் போன் இருக்குது. அதுதான் வந்து நம்ம வெர்டிப்ரேட்ஸ் சொல்லுவோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா இதில் வந்து ஜாலஸ் ஃபிஷ். ஸோ இந்த ஒரு லைனில் நம்ம வந்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த லைனுக்கு மேலே இருக்கிறது ஜாஸ் இருக்குது, இதுக்கு கீழே ஜாஸ் இல்லைன்னு பார்க்குறோம். அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது வந்து போன்ஸ் உள்ள ஆர்கனிசம். அதாவது இந்த லைனுக்கு மேலே இருக்கிறது ஃபுல்லாக ஆர்கனிசத்துலேயும் வந்து என்ன இருக்குன்னா போன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து போனி அனிமல்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அடுத்து ஒரு இதில் வந்து இந்த கோட்லேருந்து நம்ம பார்க்கும்போது இதுக்கு மேலே இருக்க ஆர்கனிசத்தில் என்ன இருக்குதுன்னா 4 கால் இருக்குது. அதனால 4 limbs அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு லைனும் வந்து நமக்கு இது பண்ணி போகிறப்போ வந்து ஒவ்வொரு கேரக்டர் வந்து புதுசாக வருது. ஸோ இதுதான் வந்து ஃபைலோஜெனட்டிக் ட்ரீன்னு சொல்கிறோம். ஸோ இதில் நம்ம பார்க்குறது கிளாடிஸ்டிக்ஸ் ஃபைலோஜெனட்டிக் கிளாசிஃபிகேஷன் அல்லது எவல்யூஷனரி கிளாசிஃபிகேஷன். இது எல்லா வந்து ஒரே மீனிங் தான். அதாவது கிளாடிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். கிளாடிஸ்டிக்ஸ், ஃபைலோஜெனட்டிக் கிளாசிஃபிகேஷன், எவல்யூஷனரி கிளாசிஃபிகேஷன், இது மூணுமே வந்து என்ன அப்படின்னா ஒரே மீனிங் தான் கொடுக்குது. ஸோ இதை வந்து நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னா காமன் ஆன்செஸ்டர் யார் அப்படின்னு பார்க்குறதுக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு லைன்லேயும் வந்து போக வந்து டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ ஜெனட்டிக் டிஃப்ரென்ஸ் என்னெல்லாம் உருவாகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஸோ இதை யார் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணது அப்படின்னா எர்னஸ்ட் ஹெக்கல்ங்கிறவர் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபைலோஜெனட்டிக் ட்ரீயை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணார். ஸோ இது மூலம் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஆன்செஸ்ட்ரல் கேரக்டர் என்ன, அதுக்கப்புறம் அதுலேருந்து பொதுவாக ஒரு கேரக்டர் உருவாகிற கேரக்டர் என்ன அப்படின்னு பார்க்குறது. ஸோ இது ஆன்செஸ்ட்ரல் கேரக்டர் வந்து ஆன்செஸ்ட்ரல் கேரக்டர்னு சொல்லுவோம். ஸோ புதுசாக உருவான கேரக்டர் வந்து நம்ம டெரைவ்டு கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது ஒரு கேரக்டர்ஸ் புதுசாக உருவாச்சுன்னா அப்போ வந்து என்ன உருவாகுது அப்படின்னா சப்ஸ்பீஷியஸ் வந்து உருவாகும். ஸோ சப்ஸ்பீஷியஸ் ஆர் ஃபார்ம் டியூ டு த டெரைவ்ட் கேரக்டர்ஸ். ஸோ இதை வந்து இப்போ ஒரு டெரைவ்ட் கேரக்டர்ஸ் உருவாச்சு அப்படின்னா சப்ஸ்பீஷியஸ் உருவாகுது. சப்ஸ்பீஷியஸ் உருவாகிறதுனால நம்ம அங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா எவல்யூஷன் பார்க்குறோம். எவல்யூஷன் சொல்லும்போது நியூ ஆர்கனிசம் வந்து ஃபார்ம் ஆகுது. எதனால் அப்படின்னா நியூ